பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினர்லவா அவரை துதிக்கலாமா? என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை காணவில்லை, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை, தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டுதான் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏன் பிரியமா இருக்கிறான்னா, இனி உன் பாழான தேசம் எல்லாம் வாழ்க்கைப்படும், நீ வாழ்ந்திருப்பாய். அதனால சொல்லுறார், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமா, இந்த ஒரு அழகான வாக்குத்தத்த வசனம். அன்பானவர்களே, என்னை நேசிக்க இந்த உலகத்திலே யாருமே இல்லை, எல்லாருமே என்னை வெறுக்கிறார்கள், எல்லாருமே என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று கவலையோடு கண்ணீரோடு இருக்கீங்களா? என் வாழ்க்கை கஷ்டத்தினால் நான் இழிவான கீழ்நிலையில் இருப்பதனால என்னுடைய ஏழ்மையை, என்னுடைய ஏழாமையை பார்த்து எல்லாருமே என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள், என்னை தள்ளி வைக்கிறார்கள், என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று கவலையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் கஷ்டத்தை நீக்கிற, உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் சொல்லுறார், நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன் பிள்ளை, நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன் சார். அவர் என்னை வந்து விடுங்கள். அவர் உங்கள் கஷ்டம், உங்கள் பால் கடிப்பு, உங்கள் பாழான தேசம் எல்லாத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கை தேசம் வாழ்க்கைப்பட என்று கட்டளையிட்டார். நம்புறீங்களா? நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எங்களுக்கே சீக்கிரங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதல் மட்டுமா உடைய தயம் உள்ள கரம், உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. அப்பா, யாரெல்லாம் என்னை நேசிக்க ஒருவருமே இல்லை என்று, என் வாழ்க்கை எப்படி இருக்குனாலே நீ யாருமே நேசிக்கவில்லை, எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களப்பா, அவர்களை நீ பிரியமா இருக்கிறபடியால் அவருடைய தேசம் பாழானது எல்லாம் நீங்க வாழ்ந்திருக்கும்படி செய்கிறபடியால் நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரிகிறோம், அவருடைய தேசம் வாழ்க்கைப்படும். நன்றி அப்பா, உடைய கருத்திலே தந்து விட்டோம். இந்த ரொக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலன் ஞானம் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.